வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாண்டியன் ஸ்டோர்ல என்ன நடக்குதுன்னு ஒரு நட பார்த்துட்டு வரலாம் வாங்க. வெளியே நிக்கிற மகள பார்த்துட்டு கலவையான உணர்வுகளோட உள்ளர வர்றாரு முத்துவேல். ஹால்ல வடிவும் மாறிய நிக்க அவங்கள ஒரு பார்வை பாக்குறாரு. வடிவும் அவரை ஏக்கமா பார்க்க என்ன பதில் சொல்றது என்ன சொல்றதுன்னு தெரியாம முத்துவேல் உள்ளர போயிடுறாரு. ராஜியும் கதிரும் அவங்க வீட்டுக்கு வெளியே நின்னுட்டு இருக்காங்க. பாட்டி இருங்க உள்ளர போயிட்டு வந்துடுறேன்னு ஜாட பண்ணிட்டு வர்றாங்க. உள்ளர பரபரப்பா வர்ற பாட்டி அம்மாடி மாறி குங்குமமும் விபூதியும் ஒரு தட்டுல வச்சு கொஞ்சம் எடுத்துட்டு வாங்குறாங்க. எதுக்கு அத்தான்னு மாறி கேட்க விளக்கமெல்லாம் கேட்காத எடுத்துட்டு வாடி. என்ன ஏதுன்னு 1008 கேள்வி கேட்டுட்டு இருப்பா. அப்படிங்கிற பாட்டி பரபரப்பா தட்டை தூக்கிட்டு வெளியே வந்து வாங்க 2 பேரும் வாங்கன்னு சொல்றாங்க. அவங்க பின்னாடி மாரியும் வடிவும் நிக்கிறாங்க. ராஜி என்ன பண்றதுன்னு தயக்கத்தோட கதிரை பார்க்க கதிர் ராஜிய பாக்குறாரு. அத்தை என்ன பண்றாங்கக்கான்னு மாறி கேட்க தெரியலையே மாறிங்கிறாங்க. நான் கூப்பிட்டா வரமாட்டீங்களா வாங்க அப்படின்னு பாட்டி சொல்ல ராஜி கதிரை பாக்குறாங்க. வாங்குற கதிரு ராஜியோட கைய பிடிச்சு கூட்டிட்டு வர்றாரு. அம்புட்டு அழகா இருக்கீங்க 2 பேரும். ஏன் கண்ணே பட்டுடும் போல இருக்குன்னு சொல்லி அவங்க 2 பேரோட கன்னத்தை தடவி முத்தம் கொடுக்குறாங்க பாட்டி. என் கண்ணுங்க 2 பேரும் 100 ஆயுசுக்கு நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பாட்டி 2 பேருக்கும் விபூதி வச்சு விடுறாங்க. கால்ல விழுந்து 2 பேரும் ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க அப்படின்னு மாறி சொல்ல 2 பேரும் அவங்க கால்ல விழுறாங்க. நல்லா இருமா நல்லா இருப்பா படிச்சு முடிச்சிட்டு நல்ல வேலைக்கு போய் சீக்கிரமே ஒரு கொள்ளு பேரனையோ பேத்தியவோ பெத்து கொடுத்துருப்பாங்கறாங்க பாட்டி. பொறுக்க போற அந்த உசிராவது இந்த 2 குடும்பத்தையும் சேர்த்து வைக்குதான்னு பாப்போம் அப்படின்னு பாட்டி கொஞ்சம் கண்ணீரோட சொல்றாங்க. பாண்டியன் கடைக்கு கிளம்பிட்டாரு. என்னங்க எதுவும் சாப்பிடாம கடைக்கு கிளம்பணுமா அப்படின்னு கேட்டுக்கிட்டே கோமதி பின்னாடியே வர்றாங்க. ஏண்டி நீ வேற ஒரு பெரிய ஆர்டர் ஒண்ணு இருக்கு அதை மட்டும் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்ற பாண்டியன் எதிர் வீட்டை பார்க்க சரியா அங்க நிக்கிற ராஜியும் கதிரும் இவரை பாக்குறாங்க. ஐயோ அக்கான்னு மாறி பதறாங்க. பாண்டியன் கோமதிய பார்க்க அப்பதான் கோமதி அங்க பார்த்து அப்படியே திகைச்சு போய் நிக்கிறாங்க. சரி கோமதி நான் போயிட்டு வந்துடுறேன்னு முகத்தை ஒரு மாதிரி வச்சுட்டு பாண்டியன் சொல்ல எங்க அம்மா பாவம் நீங்க எதுவும் அப்படின்னு கோமதி சொல்ல இதோ பார் கோமதி அன்னைக்கே நான் சொல்லிட்டேன் உங்க அம்மாவுக்கு எனக்கு எந்த பகையும் கிடையாது. உங்க அண்ணங்களுக்கும் எனக்கும் தான் பிரச்சனை புரியுதா. நான் வரேன்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ண போறாரு பாண்டியன். ஏங்க நீங்க தப்பா நினைக்கலன்னா நம்ம 2 பசங்களையும் அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்க சொல்றேன் அப்படின்னு கோமதி கேட்க கோமதி அவங்க கிட்ட எனக்கு ஆசீர்வாதம் வாங்குறதுல எந்த பிரச்சனையும் இல்ல. உங்க அண்ணங்க சரியில்லையே நல்ல நாள் அதுவுமா சண்டை கிண்ட போட்டுட்டு நிக்காதீங்க அப்படின்னு பாண்டியன் சொல்ல சரின்னு தலையாட்டுறாங்க கோமதி. இங்க பாரு அதுக்கு மேல ஏதாவது அவங்க சண்டை இழுத்தாங்கன்னா அதை பாத்துக்கிட்டு என்னால சும்மா இருக்க முடியாது. பிரச்சனை இல்லாம பாத்துக்கன்னு பாண்டியன் சொல்ல சரிங்க நான் பாத்துக்கிறேங்கன்னு அவசரமா சொல்றாங்க கோமதி. என்ன கோமதி உன் வீட்டுக்காரர் திருந்திட்டாரா அப்படின்னு மாறி கேட்க ஆமான்னு வெக்கத்தோட சிரிச்சுக்கிட்டே சொல்றாங்க கோமதி. உடனே அம்மாவை பார்த்து அம்மா ஒரு நிமிஷம் இருக்குமா உள்ளர போயிடாத வந்துடுறேன் இரு அப்படின்னு சொல்லிட்டு கோமதி உள்ளர ஓடுறாங்க. சரின்னு தலையாடுறாங்க பாட்டியும். எங்க போறாங்க என்ன பண்ண போறாங்கன்னு மாரியும் வடிவும் பாத்துக்கிட்டு இருக்காங்க. உள்ளர போனவங்க 2 பசங்களையும் அவங்க ஒய்ஃபையும் எடுத்துக்கிட்டு வெளியே ஓடி வராங்க. என்னம்மா என்னாச்சு என்னன்னு சொல்லுன்னு 2 பேரும் கேட்க சொல்றேன் வாங்கடா அப்படின்னு இழுத்துட்டு வந்து வாசல்ல நிக்க வைக்கிறாங்க கோமதி. ஏங்க நீங்க போங்கடா போய் அம்மாச்சி கிட்ட ஆசீர்வாதம் வாங்கடா போங்கடா டேய் போங்கடான்னு ஒரே உணர்ச்சி பெருக்கோட சொல்றாங்க கோமதி. வாங்கன்னு செந்தில் கிட்ட மீனாவும் சொல்றாங்க. அக்கா இது என்ன அதிசயம் எல்லாரும் ஒண்ணு கூட்டிட்டீங்களா அப்படின்னு பழனிவேல் கேக்குறாரு. ஏமா அப்பாவுக்கு தெரிஞ்ச பிரச்சனை ஆயிடுமான்னு குழலி சொல்றாங்க. ஏய் வாயை மூடிடி எல்லாம் உங்க அப்பாவுக்கு தெரியும் போங்கடா நீங்க போங்க 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 போடா போ அப்படின்னு சரவணனை பிடிச்சு தள்ளி விடுறாங்க கோமதி. வாங்க அப்படின்னு மீனா செந்தில இழுத்துக்கிட்டு நடக்க சரவணனும் மயிலும் கூட வர்றாங்க பின்னாடியே. 2 பசங்களும் வந்து அம்மாச்சின்னு கூப்பிட்டுட்டு நிக்க அவங்க கன்னத்தை தடவி நெட்டி முறிக்கிறாங்க. ஆசீர்வாதம் பண்ணுங்க அம்மாச்சி எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு 4 பேரும் ஒரே நேரத்துல குனிய நல்லா இருங்க முருகன் அருளால 100 வருஷம் நீங்க நல்லா இருக்கணும் சந்தோஷமா இருங்க 16 பேத்து பெருவாழ்வு வாழணும் அப்படிங்கிற பாட்டி 4 பேர் நெத்திலையும் விபூதிய வச்சு விடுறாங்க. அக்கா என் கண்களை என்னாலேயே நம்ப முடியல அப்படின்னு பழனிவேல் ரொம்ப சந்தோஷமா சொல்லிட்டு இருக்க. இந்தாப்பா இத புடின்னு குடுக்குறாங்க பாட்டி. இல்ல அம்மாச்சி வேண்டாம் அப்படின்னு செந்தில் சொல்ல அம்மாச்சி தானே குடுக்குறேன் வாங்கிக்கையா அப்படின்னு பாட்டி சொல்ல செந்தில் கோமதிய பாக்குறாரு. கோமதி நெகிழ்ச்சியோட பாத்துட்டு இருக்க எல்லாரும் வாங்கிக்கிறாங்க. ஏய் கடைக்குட்டி அங்க நின்னு என்ன வேடிக்கை பாத்துட்டு இருக்க நீயும் வான்னு சொல்ல அரசி திகைச்சு போய் பாக்குறாங்க. ஆனா அப்படின்னு கேட்க அப்படின்னு தொண்டையை செருமுறாங்க குழலி. நீயும் தான் வாடி அப்படின்னு குழலியையும் பார்த்து பாட்டி கூப்பிட நானா இதோ வர்றேன் அப்படின்னு குழலி அரசிய கூட்டிட்டு ஓடுறாங்க. ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு அரசி பாட்டி கால்ல விழ நல்லா இருமான்னு அவங்களையும் பிளஸ் பண்றாங்க அரசிய. அடுத்து குழலியும் கால்ல விழ நல்லா இருமா அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணி அவங்க நெத்திலையும் விபூதியை வச்சு விடுறாங்க பாட்டி. கோமதி அப்படியே கண்கள் கலங்கு கண்ணக்கு தொடச்சிட்டு நிக்கிறாங்க. பழனிவேல் ஒரே சந்தோஷ பெருக்குல பாத்துக்கிட்டு இருக்காரு. இத ரொம்ப நன்றி முருகான்னு கோமதி மேல கையெடுத்து பார்த்து கும்பிட இந்த நேரத்தை மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு மயிலு போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. அத பாட்டி வாங்கி பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க சரியா ஒரு வண்டி வந்து நிக்குது. வண்டியில இருக்கிற ஒரு பாத்தி எல்லாருமே பயங்கர அதிர்ச்சி ஆயிடுறாங்க. அது யாருன்னா சக்திவேல் தான். அண்ணனை பாக்குற பழனிவேல் நைசா வீட்டுக்குள்ள போக டேய் என்னடா புடிச்சு நிறுத்திக்கிறாங்க கோமதி. என்ன நல்லது நடந்தாலும் இவருக்கு மூக்குல வேர்த்திருக்கும் போல பாஞ்சு வந்துடுறாரு அப்படின்னு மாறி சொல்ல பயந்து போய் நிக்கிறாங்க வடிவும். சக்திவேல் இந்த பக்கம் நிக்கிறவங்களையும் அந்த பக்கம் நிக்கிற தங்கச்சி தம்பியையும் பாக்குறாரு. என்ன ஆத்தா என்ன நடக்குது இங்க அப்படின்னு அவரு பல்ல கடிச்சிட்டு கேட்க பார்த்தா தெரியலையா என் பேர பிள்ளைங்களுக்கு ஒரு விசேஷம் அதான் அவங்கள
இவங்களெல்லாம் ஆசீர்வாதம் பண்றேங்கிறாங்க பாட்டி. யாரு இதுங்கெல்லாம் உன் பேர பிள்ளைங்களா அப்படின்னு சக்திவேல் கேட்க, ஆமா பின்ன இல்லையான்னு கேக்குறாரு பழனி அங்க இருந்துகிட்டே. சக்திவேல் அங்க இருந்து திரும்பி பார்த்து ஒரு முறைக்க, நீங்க சொன்னாலும் சொல்லாட்டியும் அவங்க எல்லாம் பேர பிள்ளைங்க தாங்கிறாரு பழனி. ஓய் அப்படின்னு ஒரு சக்திவேல் மிரட்ட பயந்துடுறாரு பழனி. போது நிறுத்துடா, நீ ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. இவங்களெல்லாம் பார்க்கணும், ஆசீர்வாதம் பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு, அதுதான் பண்ணுனேன். ஏன் முடிவுல நீ தலையிடக்கூடாது, அத வச்சு நீ எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாது சொல்லிட்டேன் அப்படிங்கிற பாட்டி. அம்மாடி எல்லாரும் உள்ள போங்கம்மா, போங்க கோமதி இவங்களெல்லாம் உள்ளர கூட்டிட்டு போங்கறாங்க பாட்டி. பயந்து போய் நிக்கிற கோமதியும் சரிம்மா சரிம்மா அப்படின்னு சொல்ல, அம்மாடி போமான்னு எல்லாரையும் அனுப்பி விடுறாங்க பாட்டி. எல்லாரும் பாண்டியன் வீட்டுக்கு வர, ஆசீர்வாதம் வாங்கியாச்சுல, காசு வாங்கியாச்சுல, எல்லாரும் உள்ளர போங்கம்மா போங்க அப்படிங்கிறாரு பழனி. போடா, ஏய் நீயும் வாடான்னு நைசா பழனி இழுத்துக்கிட்டு கோமதியும் உள்ளர வந்துடுறாங்க. நீங்க போங்க எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குங்கிறாரு பழனி. மாமா உள்ளர வாங்கங்க, நீங்க போங்க நான் வர்றேங்கிறாரு. வண்டியை விட்டு கீழே இறங்குற சக்திவேல், என்ன பண்ணிட்டு இருக்க ஆத்தா அப்படின்னு அழுத்தமா கேட்க, என்ன பண்ணணுமோ அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு பாட்டி சொல்ல, மாறிட்ட ஆத்தா, நீ ரொம்ப மாறிட்ட. உன் மவ வந்து உன்னை ஹாஸ்பிட்டல்ல பார்த்ததுல இருந்து நீ சுத்தமா மாறிட்டங்கிறாரு சக்திவேல். உள்ளுக்குள்ள பயம் இருந்தாலும் அதை காட்டிக்காம, டேய் போடா அப்படிங்கிறாங்க அசால்ட்டா பாட்டி. டென்ஷன் ஆகுற சக்திவேல், எல்லாம் உங்க கூட்டு சதி தானா, உள்ளவான்னு சொல்லி மாறிக்கிட்டு சொல்லிட்டு போயிடுறாரு உள்ளர. என் ஆத்தா என்ன பெத்த தெய்வமே, என் ஆத்தா நீ கொடுத்த நோஸ்கட்டுக்கு அண்ணன் வெளியே வராதுன்னு நினைக்கிறேன். ஐயோ ஆத்தா ஆத்தா, நீ இப்படி பேசி நான் பார்த்து 80 வருஷமாச்சு. சூப்பர் ஆத்தா சூப்பர், உம்மான்னு அம்மாவோட கண்ணத்தை பிடிச்சு கொஞ்சிறவரு என் செல்லக்குட்டி ஆத்தா, என் தங்க குட்டி ஆத்தான்னு அம்மாவோட தோளோட கட்டி பிடிச்சு கொஞ்சிட்டு இருக்காரு பழனி. உள்ளர சோஃபால அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்க முத்துவேல் கிட்ட, இன்னைக்கு வாசல்ல கூப்பிட்டு வச்சு ஆசீர்வாதம் பண்ணிட்டு இருக்காங்க, நாளைக்கு வீட்டுக்குள்ள கூப்பிட்டு வச்சு விருந்து வைப்பாங்க. அண்ணே நீ எதுவும் சொல்லிடாதண்ணே, நடக்கிறத நீங்க வேடிக்கை மட்டும் பாத்துக்கிட்டு இருங்க அப்படின்னு சக்திவேல் கொக்கரிச்சிட்டு இருக்க. ஏண்டா சும்மாவே இருக்க மாட்டியா நீ, உங்க அண்ணன் என்ன உசுப்பேத்தி விட்டுட்டு இருக்கியா அப்படின்னு உள்ளர வர்ற பாட்டி கேக்குறாங்க. என்ன ஆத்தா நினைச்சிட்டு இருக்க நீ உன் மனசுல, ஆடு பகை குட்டி உறவாயிடுச்சோ அப்படின்னு சக்திவேல் கேட்க. டேய் எனக்கு யாரும் எந்த பகையும் இல்ல, நீதான் சொந்த தங்கச்சின்னு கூட பாக்காம எப்ப பார்த்தாலும் விஷத்தை கக்கிக்கிட்டே இருக்க அப்படின்னு பாட்டி சொல்ல. ஆத்தா நல்லா தானே இருந்த ஆத்தா வீட்ல, அவ ஹாஸ்பிட்டல்ல வந்து உன்னை பார்த்தா, 2 வாய் சோறு கொடுத்தா, அதுக்கு அவ பக்கம் சாஞ்சிட்டியா ஆத்தா, ஏன் ஆத்தா அங்க என்ன சோத்துக்கு வழி இல்லாம இருக்கிற நீயே அப்படின்னு சக்திவேல் கேட்க. ஏங்க என்னங்க நீங்க இப்படி கண்டபடி எல்லாம் பேசுறீங்க, விடுங்க அப்படிங்கிறாங்க மாறி. பேசட்டும்டி பேசட்டும், எம்பிட்டு தூரம் தான் பேசுறான்னு நானும் பாக்குறேனே. டேய் எனக்கும் சரி என் மகளுக்கும் சரி இம்பட்டு வருஷமா எந்த பகையும் கிடையாது, உங்க 2 பேருக்காகவும் தான் என் பொண்ணு கோமதி கிட்ட பேசாம இருந்தேன், அதே மாதிரி என் பேத்தி ராஜி கிட்ட நடந்துக்க முடியாது. ஆமாண்டா, சொன்ன பேச்சு கேட்டா அப்படியே தூக்கி தலையில வச்சு கொஞ்சுவீங்க, பேச்ச கேட்கலன்னா தூக்கி போட்டு மிதிப்பீங்களா, என்னால அப்படியெல்லாம் இருக்க முடியாதுன்னு பாட்டி தெளிவா சொல்லிடுறாங்க. ஏன்னு இதுக்கும் நீ எதுவும் சொல்ல மாட்டியான்னு அப்படின்னு அண்ணனை கேட்க, அவரு பேசாம உட்கார்ந்துருக்காரு. எதுக்கு அண்ணன் சொல்ல போறான், என் முத்து ஒண்ணு உன்னை மாதிரி ஈவேரக்கம் இல்லாதவன் எல்லாம் கிடையாது. ஆமா அப்படின்னு கிண்டலா சொல்றாங்க பாட்டி. எழுந்திருக்கிற முத்துவேல், நீ பெத்த பொண்ணு ஓடி போனப்பவும் சரி, நான் பெத்த பொண்ணு ஓடி போனப்பவும் சரி, நீ 2 நாள் அழுதுட்டு வேலையை பார்க்க ஆரம்பிச்சுட்ட, அதுங்க பண்ணின வேலைக்கு இத்தனை நாளா கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறது நானும் என் தம்பியும் தான் அப்படின்னு முத்துவேல் சொல்ல, அண்ணனை நெகிழ்ச்சியோட பாக்குறாரு சக்திவேல். ஏண்டா அப்படி என்னத்தடா அனுபவிச்சிட்டீங்க அப்படின்னு பாட்டி கேட்க. நீங்க வீட்லயே இருக்கிறவங்க, வெளியில போறவங்க படுற கஷ்டம் உங்களுக்கு எங்க தெரிய போகுது, இன்னைக்கு வரைக்கும் எங்க போனாலும் பயந்து போக வேண்டி இருக்கு, எவனோ எங்கேயோ யார பத்தியோ பேசிக்கிட்டு இருப்பான், திடீர்னு நம்ம வீட்டு கதையை பத்தி பேச ஆரம்பிச்சிருவான், உடனே உங்க தங்கச்சி 30 வருஷத்துக்கு முன்னாடி ஓடி போயிருச்சான்னு கேட்பான், அப்படியே மண்ணை பொழந்துகிட்டு உள்ளர போயிடலாமான்னு தோணும். நானும் தம்பியும் போன வாரம் நிலம் வாங்கறதுக்காக போனோம், நிலத்தை பத்தி 4 கேள்விதான் கேட்டோம், அதுக்கு அந்த ஆளு என்ன சொன்னா தெரியுமா, நீயே சொல்லுடா அப்படின்னு முத்து சொல்ல. அதுவரையில அண்ணனை பெருமையா பாத்துட்டு இருந்த சக்திவேல், நிலத்தை பத்தி இம்புட்டு விசாரிக்கிறீங்களே, பெத்த புள்ள என்ன பண்ணுது ஏது பண்ணுதுன்னு விசாரிச்சு வச்சிருந்தா அது வீட்டு விட்டு ஓடி போயிருக்குமான்னு மூஞ்சில காரி தூப்புனா மாதிரி கேள்வி கேட்டான். உன் நிலமும் வேணாம் மண்ணாங்கட்டி வேணாம் ஒண்ணு வேணாம்னு சொல்லிட்டு வந்துட்டோம் அப்படின்னு சக்திவேல் சொல்ல, பாட்டி வடிவம் மாறி எல்லாருமே தலை குனிஞ்சு நிக்கிறாங்க. அவளுங்க 2 பேரும் பண்ண தப்பால வர்ற பிரச்சனையெல்லாம் நானும் தம்பியும் தான் அனுபவிச்சிட்டு இருக்கோம், ஆனா உங்களுக்கு அதை பத்தி எந்த கவலையுமே இல்ல, கொஞ்சம் குழாவிக்கிட்டே இருப்பீங்க அப்படித்தானே அப்படின்னு முத்துவேல் கேட்க. இதோ இங்க பாருங்கடா, ஊர் உலகம் 1000 பேசும்பா, அதுக்காக நம்ம பிள்ளைங்கள பத்தி நாம யோசிக்காம இருக்க முடியுமா என்ன அப்படின்னு பாட்டி கேட்க. யோசிக்க கூடாது, ஒரு தடவை நம்ம பேச்ச மீறி இந்த வீட்டு வாசப்படியை தாண்டி போனாங்கல்ல, அம்பட்டுதான், அதுக்கப்புறம் அவங்களுக்கும் நம்மளுக்கும் எந்த உறவும் இல்ல, எந்த சம்பந்தமும் இல்ல, அவங்கள பத்தின பேச்சு இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாது அப்படின்னு முத்துவேல் சொல்ல. பாட்டி ரொம்ப சங்கடமா தலையை குனிறாங்க. என்னங்க இப்படி பேசுறீங்க, பாருங்க அத்தை கண் கலங்குறாங்க அப்படின்னு வடிவு சொல்ல. நீங்க பாட்டுக்கு ஏதாவது மறுபடி பேசி அத்தைக்கு உடம்பு சரியில்லாம போயிட போகுது அப்படின்னு மாறி சொல்ல. அடிச்சு பல்லகிலெல்லாம் உடைச்சிட்டானா ஒண்ணு இதை ஒண்ணு சொல்லிடுங்க, ஆத்தாவுக்கு உடம்பு சரியில்லாம போறது நீங்க போடுற நாடகம் தான் நினைக்கிறேன் அப்படின்னு சக்திவேல் சொல்ல. அப்படின்னு வாயில கைய வச்சுக்கிறாங்க மாறி. பாட்டி தெளிச்சு போய் பாக்க, சக்தி அப்படியெல்லாம் சொல்லாத அப்படிங்கிற முத்துவேல், எங்க கௌரவத்தை குழி தோண்டி புதைச்சவங்களோட ஒட்டோ உறவோ வச்சுக்க நாங்க விரும்பல,
அப்படிதான் இந்த வீட்ல இருக்கவங்களும் இருக்கணும்னு நினைக்கிறோம். அதையும் மீறி பொண்ணுதான் முக்கியம், பேத்தி தான் முக்கியம்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா என்ன மறந்துருங்கங்கிறாரு முத்துவேல். நான் கண்காணாத இடத்துக்கு எங்கேயாவது போயிடுறேன் அப்படின்னு முத்துவேல் சொல்ல எல்லாருமே திகைச்சு போயிடுறாங்க. அண்ணே அப்படின்னு சக்திவேல் திகைக்கிறாரு. முத்து அப்படின்னு பாட்டி வருத்தமா கூப்பிடுறாங்க. ஏங்க என்ன இது, எதுக்கு இப்படி எல்லாம் பேசுறீங்க அப்படின்னு வடிவு பதட்டமா கேட்க, நடக்க போறதான் நான் சொல்றேன். அவமானத்தை சுமந்துகிட்டு என்னால ஒரு வாழ்க்கை வாழ முடியாது. எங்கேயாவது போயிடுறேன், நான் திரும்பி வரவே மாட்டேன் அப்படின்னு முத்துவேல் சொல்ல, அப்பா முத்துன்னு ரொம்ப வருத்தமா கூப்பிடுறாங்க பாட்டி. நீங்க எல்லாரும் சேர்ந்துருங்க, சந்தோஷமா இருங்க அப்படிங்கிற முத்துவேல் அங்க இருந்து கடகடன்னு போயிடுறாரு. அண்ணி, ஆத்தா, அண்ணே மனசையே இம்புட்டு கஷ்டப்படுத்துறீங்க. இனியாச்சும் அண்ணே சொல்றத கேட்டு நடங்க. உனக்கும் தான் மாரிக்கையும் கையை நீட்டிட்டு ஒளியப்பார் அவளுக்குன்னு சொல்லிக்கிட்டே அங்க இருந்து போயிடுறாரு சக்திவேலும். கொஞ்ச நாளா இவரே இவங்க அண்ணனுக்கு எதிர்த்துதான் நடந்துகிட்டு இருந்தாரு. இப்ப அவரு சப்போர்ட் பண்ணதும் எப்படி பேசிட்டு போறாரு பாத்தீங்களான்னு மாறி கேக்குறாங்க. பாட்டியும் வடிவும் வருத்தத்தோட பாத்துக்கிட்டே இருக்காங்க. நைட் ஆகுது. பாண்டியன் வீட்டு தர்பார் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பாண்டியனுக்கு பதிலா அந்த இடத்துல அரசி உட்கார்ந்து இருக்காங்க. டேய், வீட்லயே வச்சு சிம்பிளா நடத்தணும், கூப்பிடலன்னு வருத்தப்பட்டா எப்படிடா? அடுத்து ஏதாவது ஒரு பெரிய விசேஷம் வரல, கண்டிப்பா கூப்பிடுறேன் ரியா அப்படின்னு கோமதி பேசிட்டு இருக்க. இப்போதைக்கு அம்மா போனை வைக்கிற மாதிரி தெரியலன்னு பக்கத்துல இருக்க தம்பி சரவணன்ட்ட சொல்றாங்க குழலி. அத்தை, யார் அத்தை போன்லன்னு மீனா கேட்க, என் சொந்தக்கார பொண்ணு ஒருத்தி தாலி பிரிச்சு கோக்க ஏன் கூப்பிடலன்னு கேக்குறா அப்படின்னு கோமதி சொல்ல, கதை கேட்கிற அக்கறையில தாடையில கைய வச்சுட்டு அப்புறம்னு பாத்துட்டு இருக்காங்க மீனா. அப்பா அப்பா, அவ மகளுக்கு போன மாசம் வளைகாப்பு நடத்தினாடி. என் அண்ணனுங்களை கூப்பிட்டவ என்ன கூப்பிடல. இப்போ அப்படியே நடிக்கிறா அப்படின்னு கோமதி சொல்ல, நீங்க சொல்லிருக்க வேண்டியது தானே அப்படின்னு ராஜு கேக்குறாங்க. அப்புறம் பேசிப்போண்டி அப்படின்னு கோமதி சொல்ல, பாண்டியன் வர்றாரு. அப்பா வாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அரசி எந்திரிக்க, அரசி அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவரோட ஆஸ்தான சேர்ல வந்து உட்கார்ந்துடுறாரு பாண்டியன். இப்ப வரேன்னு போனவரு எப்ப வர்றீங்கன்னு கோமதி கேட்க, கோமதி ஒண்ணு மாத்தி ஒண்ணு வேலை வந்துகிட்டே தான் இருந்தது அப்படின்னு பாண்டியன் சொல்லவும் ஒன்னு முகத்தை திருப்பிக்கிறாங்க கோமதி. மாமா ஏதாவது சாப்பிடுறீங்களா, ஏதாவது கொண்டு வரட்டுமான்னு மயிலு கேட்க, இல்லப்பா வேணாம் அப்படின்னு பாண்டியன் சொல்றாரு. அப்பா வேலை அதிகமா இருந்தா எனக்கு போன் பண்ணிருக்கலாமே, நான் வந்திருப்பேன் இல்லன்னு செந்தில் கேக்குறாரு. எலை, நீ கவர்மெண்ட் வேலைக்கு போயிட்டீன்னா அதுக்கப்புறம் நான் தானேடா எல்லாத்தையும் பாக்கணும், அதனால நானே இப்ப எல்லாத்தையும் பாத்துக்கிறேங்கிறாரு பாண்டியன். அப்பா அப்படின்னு செந்தில் ஏதோ சொல்ல வர, ஒன்னும் சொல்ல வேணான்னு தடுத்துடுறாங்க ஜாடையாலேயே மீனா. ஏன்டா செந்தில், நான் போனதுக்கு அப்புறம் எதிர்த்து வீட்டுக்காரங்க ஏதாவது சண்டை கிண்ட போட்டாங்களான்னு பாண்டியன் கேட்க, இல்லப்பா அவங்க வீட்டுக்குள்ள ஏதோ காய்ச்சி மூச்சுன்னு கத்திக்கிட்டு இருந்தாங்க, அம்மா கிட்ட எல்லாம் யாரும் சண்டைக்கு வரல, வந்தா விட்டுருவேனா நானு அப்படின்னு குழலி கேக்குறாங்க. நம்ம பிள்ளைங்க அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறத பார்த்த உடனே என் மனசு ரொம்ப நிறைஞ்சிருச்சுங்க. நீங்க வேற பிள்ளைங்களை கூட்டிட்டு உள்ள போன்னு சொல்லிருவீங்களோன்னு ரொம்ப பயந்துட்டேங்க. நல்ல வேளை நீங்க அனுமதி கொடுத்துட்டீங்க. அதே மாதிரி ஆஸ்பத்திரிக்கு சாப்பாடு கொண்டு போய் கொடுத்ததுக்கும் ஒண்ணும் சொல்லல, நான் போய் பார்த்துட்டு வந்ததுக்கும் ஒண்ணுமே சொல்லல. இப்ப அம்மா கிட்ட ஆசீர்வாதமும் வாங்கியாச்சு, அதுக்கும் நீங்க எதுவுமே சொல்லலன்னு கோமதி சொல்ல, கோமதி அதுக்காக எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு, இனிமே உங்க அம்மா கூட ஒட்டி உறவாடலாம்லாம் நினைக்காத அப்படின்னு பாண்டியன் சொல்ல, கோமதி உட்பட எல்லாருமே அதிர்ச்சி ஆகுறாங்க. ஏன் ஏன் உறவாடக்கூடாது, என்ன இருந்தாலும் அவங்க அம்மாவோட அம்மா தானே அப்படின்னு கதிர் கேட்க, அவங்க அம்மா தான் கோமதி, அவங்க உடம்பு சுகம் இல்லாம இருக்கப்போ போய் பார்த்தாச்சு, நம்ம வீட்டுல நல்ல காரியம் நடக்கிறப்ப அவங்க கிட்ட ஆசீர்வாதமும் வாங்கியாச்சு, அதோட நிறுத்திக்கலாம் கோமதி, இதுக்கு மேலே ஓயாம உங்க அம்மா கிட்ட போய் பேசிட்டு இருந்தேன்னு வச்சுக்க, கண்டிப்பா அது பிரச்சனையில தான் முடியும் அப்படின்னு பாண்டியன் சொல்ல, சரிங்க நான் இனிமே பேசல அப்படின்னு கோமதி வருத்தமா சொல்றாங்க. கோமதி, நமக்காக மட்டும் இது சொல்லலடி, உங்க அம்மாவோட நல்லதுக்கும் சேர்த்துதான் சொல்றேன். உங்க அண்ணங்களை பத்தி உனக்கு தெரியாதா, அவங்க 2 பேருமே புரிஞ்சுக்கிட்டாத ஆளுங்க. உங்க அம்மா கிட்ட நீ பேசிட்டு இருந்தேன்னு வச்சுக்க, அவங்க எப்ப என்ன பண்ணுவாங்கன்னே தெரியாது. உனக்கு தெரியாதா, ஏற்கனவே உங்க அம்மாவை கொண்டு வந்து வாசப்படியில தள்ளி விட்டுட்டு போனவங்க தானே அவங்க அப்படின்னு பாண்டியன் சொல்லிட்டு இருக்காரு. அதுவரையிலும் அமைதியா பாத்துக்கிட்டே இருந்த பழனி, இன்னொரு தடவை அவங்க அந்த மாதிரி பண்ணினா என் ஆத்தாவை கூட்டிட்டு தண்ணி குடித்தரம் போயிருவேன் மச்சான் அப்படின்னு பழனிவேல் வேகமா சொல்றாரு. டேய் ஏன்டா நீ வேற, பாவம்டா அவங்க, வயசான காலத்துல எதுக்குடா அவங்களுக்கு அப்படி ஒரு நிலைமையை உருவாக்கி விடணும். என்னப்பா ராஜி அப்படின்னு பாண்டியன் சொல்ல, சொல்லுங்க மாமாங்கிறாங்க. அவங்க உனக்கு அப்பத்தாதான், அது இல்லாம அந்த வீட்டுல இருக்க எல்லார் மேலயும் உனக்கு பாசம்தான், நான் ஒண்ணும் இல்லன்னு சொல்லல, அதெல்லாம் எனக்கு புரியுதுப்பா, இருந்தாலும் அப்படின்னு பாண்டியன் எதை சொல்ல வர, எனக்கு புரியுது மாமா நீங்க என்ன சொல்ல வர்றீங்கன்னு, இனிமே நானும் பார்த்து நடந்துக்கிறேன் அப்படின்னு ராஜு சொல்ல, அப்படின்னு அக்செப்ட் பண்ணிக்கிறாரு பாண்டியன். அவ்வளவுதானா, முடிஞ்சுதா, சாப்பிட போலாமாப்பா, பசிக்குது அப்படின்னு அரசி சொல்ல, சரிப்பா சாப்பிடலாம் அப்படிங்கிற பாண்டியன் குழலி அப்படின்னு கூப்பிடுறாரு. அப்பாங்கிறாங்க அவங்க, எனக்கு ஏதாவது ஸ்பெஷலா வாங்கிட்டு வந்திருக்கீங்களா அப்படின்னு குழலி கேட்க, குழலி எப்ப பார்த்தாலும் உனக்கு சாப்பாட்டு நினைப்பு தானான்னு கேக்குறாரு சரவணன். நீ சும்மா இருடா, நீங்க சொல்லுங்கப்பா அப்படின்னு குழலி கேட்க, சரிப்பா உனக்கும் மாப்பிளைக்கு என்ன பிரச்சனைன்னு நேராவே கேட்டுறாரு பாண்டியன். அதுவரையிலும் லொடர்னு பேசிட்டு இருந்த குழலி கப்பன வாய முடிக்கிறாங்க. சொல்லுப்பா உனக்கும் மாப்பிளைக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு அவர் கொஞ்சம் வேகமா கேட்க, ஒரு பிரச்சனையும் இல்லையே அப்படின்னு குழலி சொல்ல, சும்மா நடிக்காதடி, ஏதோ பிரச்சனை இருக்கு, அதனாலதான் நீ குழந்தைய கூட விட்டுட்டு இங்க வந்திருக்க அப்படின்னு கோமதி கேட்க, எங்கேயோ பாத்துக்கிட்டு, அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, அப்பா பசிக்குது வாங்க போய் சாப்பிடலாங்கிறாங்க குழலி. இல்ல நீ ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குதானே, இருக்குன்னு தெரியுது, மாமா கிட்ட சொன்னீங்கன்னா அதை சரி பண்ணி வைப்பாங்க இல்லங்கிறாங்க மீனா. ஓ, நீ எல்லாம் எனக்கு அறிவுரை சொல்ல வந்துட்ட, அப்பா பாருங்கப்பா அப்படின்னு குழலி சொல்ல, இந்த பாருமா சும்மா பேச்ச மாத்தாத, என்ன பிரச்சனைன்னு
சொல்லுப்பாங்கிறாரு அவரு. ஒண்ணுமே இல்லையேப்பான்னு குழலி சொல்ல, ஏன்பா குழலி, நம்ம வீட்ல ஏதாவது சின்ன விசேஷம் நடந்தா கூட மாப்பிள கண்டிப்பா வருவாரு. இன்னைக்கு வராம இருக்காருன்னா கண்டிப்பா ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு அப்படின்னு பாண்டியன் சொல்ல குழலி அழ ஆரம்பிச்சிடுறாங்க. ஏன்பா குழலி அப்படின்னு பாண்டியன் பதற, ஏண்டி என்னாச்சு இப்ப எதுக்கு அழறேன்னு கோமதியும் பதறாங்க. என்னாச்சுன்னு சொல்லுப்பா, என்ன பிரச்சனையா இருந்தாலும் பாத்துக்கலாம், என்னன்னு சொல்லுப்பா அப்படின்னு பாண்டியன் கேட்க, அது எப்படிப்பா என் வாயால நான் சொல்லுவேன்? என் புகுந்த வீட்ல என்னை தங்கத்தட்டுல வச்சு தாங்குறதா தானே நீங்க எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா என்னை இல்லாத கொடுமையெல்லாம் படுத்துறாங்க தெரியுமா அப்படின்னு குழலி அழுதுகிட்டே சொல்ல, பாண்டியனுக்கு உலகமே ஒரு சுத்தி சுத்தி நிக்குது. குடும்பப்படுத்துனாங்களா? அப்படி என்னப்பா குடும்பப்படுத்துனாங்க அப்படின்னு பாண்டியன் கேட்க, அங்க யாருக்குமே என்ன பிடிக்கலப்பா, என்ன ஒரு மனுஷியா கூட நினைக்கல. தொட்டதுக்கெல்லாம் திட்டுறாங்க, குத்தம் கண்டுபிடிக்கிறாங்க, குத்தி குத்தி காட்டுறாங்க, கொடுமைப்படுத்துறாங்க, சண்டை போடுறாங்கப்பா. அடிக்கலங்கிற குறைதான். அங்க இருக்க ஒவ்வொரு நிமிஷமும் நான் சித்திரவதையை தான்ப்பா அனுபவிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு குழலி சொல்லிட்டு அழ, ஏங்கா மாமா உன்னை நல்லா தானேக்கா பாத்துக்கிட்டாரு அப்படின்னு அரசு கேட்க, அவர் தாண்டி எல்லா பிரச்சனைக்கும் காரணங்கிறாங்க குழலி. நல்லவர் மாதிரி நடிச்சு நடிச்சு என் வாழ்க்கையவே கெடுத்துட்டாரு. மோசமானவர் பாவரு, அங்க நடந்ததெல்லாம் வாயால கூட சொல்ல முடியாது. இனிமே நான் அங்க போக மாட்டேன். கூழோ கஞ்சியோ குடிச்சிட்டு இந்த வீட்லயே ஓரமா இருந்துடுறேன்ப்பா அப்படின்னு குழலி அழுதுகிட்டே சொல்ல, பாண்டியனும் கோமதியும் அப்படியே அதிர்ந்து போய் பாக்குறாங்க மகள. மீதி என்ன நடக்குது, என்ன பிரச்சனைங்கிறது நாளைக்கு தெரிஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.